சிங்கள மக்களை பொறுத்தவரையில் அவர்கள் எந்த ஒரு தலைவரையும் நீண்ட நாளைக்கு கொண்டாடுவதில்லை. காலப்போக்கிலே அவர்கள் மறந்து விடுவதும், ஒருவேளை அவர்கள் போகின்ற போக்கில் வருகின்ற தேர்தலில் அனுருகுமாரவை தவிர்த்து நாமல் ராஜபக்சவை ஜனாதிபதியாக தெரிவு செய்தால் கூட ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஏன் என்று சொன்னால் இப்போது அந்த இனவாத சக்திகளினுடைய செயற்பாடு அவ்வாறுதான் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு பெரும் ஆபத்தாக மாறப்போகின்றது. காரணம், கரையோர பாதுகாப்பு அதிகாரிகளை பார்த்து சரத் வீரசேகர கூறியதுதான் இங்கு மிகவும் வியக்கத்தக்கதாக இருக்கிறது. காரணம் என்னன்னு சொன்னால், இன்னும் தமிழீழ தேசிய தலைமையை மறக்க முடியாது அச்சத்தில் தான் சரத் வீரசேகர போன்றவர்கள் இருக்கின்றார்கள். காரணம், அந்த மக்களுக்கு இவர் போன்ற ஒரு மனிதன், ஒரு தலைமை இருந்திருக்குமாக இருந்தால் எந்த ஒரு ஆபத்தும் இல்லை. அவர் இல்லாத வேலையை இவர்கள் செய்கிறார்கள் என்றால் இப்ப இருக்கக்கூடிய யாரையும் இவர்கள் அந்த நிகரிலே வைத்து பார்ப்பதற்கு தகுதி இல்லாதவர் என்று கூறுவதோடு, அவர் கூறிய கரையோர பாதுகாப்பு அதிகார சபைக்கும் இதுக்கும் தொடர்பை படுத்த முடியாது. ஆனாலும் கூட அதிலும் ஒரு இனவாதத்தை பூத்துகிறார். இதன் பின்னணியில் புலிகள் அமைப்பு இருக்கின்றார்கள், புலிகள் அமைப்புக்கு தொடர்பானவர்கள் இருக்கின்றார்கள் என்ற கருத்தையும் அவர் கூற முற்படுகிறார். எனவே ஒட்டுமொத்தத்தில் இது ஒரு பெரும் ஆபத்தான விடயமாகத்தான் முடிய போகின்றது. திருகோணமலை விவகாரத்தில் தமிழீழ தேசிய தலைவரின் பெயரை எடுத்ததாக இருக்கலாம், அதன் பின்னர் அவர்கள் நகர்கின்ற நகர்வுகளாக இருக்கலாம், எல்லாம் இலங்கையில் ஒரு பெரும் கலவரத்தை நோக்கி நகரப்போகிறது. இவை அத்தனைக்கும் அனுர்குமார் அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும். இன்று ஊழல் இருக்கின்றது அல்லது அவர்கள் மீது பல குற்றச்சாட்டுகள் இருக்கின்றதனால் அந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் அவர்கள் முறையாக நீதிமன்றத்தினூடாக அவர்கள் மீது ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குமாக இருந்தால் இந்த அளவுக்கு அவர்கள் துணிந்து வந்திருக்க மாட்டார்கள். இன்று அவர்களுக்கு விளங்கிவிட்டது, இனி இந்த அரசு எம்மை எதுவும் செய்யாது என்று. இனி பொறுத்திருந்து பாருங்கள், ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக இவர்களுடைய செயற்பாடுகள் உச்சம் பெறப்போகின்றன. விமல் வீரவன்ச, சரத் வீரசேகர, மற்றது உதய கம்பன்பில போன்ற மூவர் தலை காட்ட தொடங்கிவிட்டார்கள் என்றால் அந்த நாட்டில் இனவாதம் இயல்பாக வந்துவிடும். அதனை அனுரவும் கட்டுப்படுத்த முடியாது, தேசிய மக்கள் சக்தியும் கட்டுப்படுத்த முடியாது, அது பொதுவானது. ஒருவேளை இந்த செயற்பாட்டை அவர்களும் அரசும் விரும்புகிறதோ தெரியாது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம், எது இடம்பெறப் போகிறது, எவ்வாறு இடம்பெறப் போகிறது என்று. இனிவரப்போகின்ற நாட்களில் இந்த இனவாத கருத்துக்களை அரசு முறையாக கையாளவிட்டால் அரசின் ஒரு ஆபத்தான விளையாட்டு ஆரம்பமாகிவிட்டது என்று எடுத்துக்கொள்ளலாம்.